अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக। நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை கொடுத்து அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக। கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக। நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக। அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நலமுறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் ஆக்கி அல்வானாக। திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக। மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக। நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நோய்களை போக்கி அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை அவர்களுக்கு வழங்கி அல்வானாக। அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் பயன்களை வழங்கி அல்வானாக। நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக। மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக। நாளை மறுமையில முத்து முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக। எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக। அருமையான மோமின்களை, எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த நோக்கத்திற்கு சென்றோமோ அதை கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது। தொழுகைக்கு வர்றோம் அப்படின்னா தொழுகையில் கவனம் இருக்கணும்। நம்ம திக்ர் மஜ்லிஸ் அமர்ந்திருக்கிறோம்னா திக்ர் மஜ்லிஸில் நமக்கு கவனம் இருக்க வேண்டும்। அல்லது ஒரு தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் நம்ம கவனமாக இருக்கணும்। கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டால் நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காமல் போய்விடும்। இப்படித்தான் கம்பி இல்லாத தந்தி என்று முன்னால் ஒரு காலத்தில் இருந்தது। தந்தின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும், ஏன்னா மௌத்துடைய செய்தி மட்டும்தான் வரும், அப்படி ஒரு சூழ்நிலை। அந்த தந்தி செயல்படுத்தக்கூடிய ஆஃபீஸில் தந்தியை செயல்படுத்துவதற்காக படித்தவர்கள் வேலைக்காக தாங்கள் அனுமதி கோரலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க। நீ பார்க்குறோமில்ல, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு வேலை அப்படின்னா 100 பேர் இன்டர்வியூக்கு போவாங்க, வேலை கிடைக்குமான்னு போவாங்க। அப்படி அந்த கம்பி இல்லாத தந்தி ஆஃபீஸில் போய் படித்த பிள்ளைங்க பல நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க। உட்காந்துட்டு என்ன ஆகும், ஒரு ஆள்கிட்ட பழகும்போது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த பேச்சு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா ஒவ்வொருவரும் அவரவர் ஊரை கழுவி குடிக்கக்கூடிய அல்லது தெரிந்த நண்பர்களை சொல்லி கேலி கிண்டல் பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க। பல நூற்றுக்கணக்கான இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தார், யார்கிட்டையும் பேசவே இல்லை। இந்த நேரத்தில் எப்படா உள்ளது கூப்பிடுவாங்க சொல்லி எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியவர்கள் ஒருவரை பார்த்தோம்னா அரட்டை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க। ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரொம்ப கவனமாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தார்। அப்படி இருக்கிற பொழுது திடீர்னு நினைச்சார் அப்படின்னா, எந்த ஆள் அமைதியாக இருந்தாரோ அவர் எழுந்திரிச்சு படிச்சுன்னு போய் ஆஃபீஸுக்குள்ளே போனார்। உள்ளே போனால் இன்டர்வியூ நடந்துச்சு, உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி லெட்டரோடு வெளியே வர்றார்। இதை பார்த்த மற்ற நண்பர்லாம் நினைக்கிறாங்க, இல்லை நமக்கு பின்னால் வந்தால் திடீர்னு உள்ளே போனால் போயிட்டு வேலை அப்பாயின்மெண்ட்டோட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கோபம், எப்பா நாங்கள்லாம் இருக்கும்போது நீ எப்படி முன்னால் போவ அப்படின்னு கேட்குறாங்க। உனக்கு என்ன கூப்பிட செஞ்சாங்க,
கூப்பிடாமே உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டியே, ஏன்னா இருக்கிற வேலை ஒரே ஒரு ஆளுக்கு தான், இங்கே உட்காந்துருக்கிறது 11 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஆள் சொன்னான், ஆமாப்பா என்னை கூப்பிட்டு தான் உள்ளே போனேன். என்ன அப்படின்னா, அந்த தந்தி ஆஃபீஸிலேருந்து ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து கம்பெனிக்கு வேலைக்கு யார் வேணும் அப்படின்னா, இந்த கம்பெனி மீது யாரெல்லாம் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இங்கே வேலையை தவிர, அப்படி யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் முதல் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு வேலைன்னு சொல்லி தந்தியிலிருந்து செய்தி வந்துச்சு. நான் அதனால் படிச்சுட்டு போனவொன்னு இன்டர்வியூ எடுத்தாங்க, எனக்கு வேலை கிடச்சிச்சு வந்துடுச்சு அப்படின்னோடனே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யோசித்து பார்த்தாங்க, வந்த நோக்கம் என்னவோ அதை விட்டு போட்டு நமக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோமே, அந்த ஒருத்த மட்டும் பேசாமல் இருந்தான், அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன நோக்கத்தில் வந்தானோ அது கிடச்சிருச்சுன்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் திரும்பினார்கள். யார் வந்த நோக்கத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாரோ அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வேலையை வாங்கிட்டு போயிட்டார். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு சொர்க்கத்தை எடுத்து காமிக்கப்பட்டது, அந்த சொர்க்கத்தை நான் பார்த்தேன். அந்த சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு நபி போகிறாங்க, அவங்களுக்கு பின்னால் ஒரே ஒரு சமூகத்தார் மட்டும்தான் பின்தொடர்ந்து போனாங்க. இன்னொரு நபி போனாங்க, அவங்களோட சில நபர்கள் போனார்கள். இன்னொரு நபி போகிறாங்க, ஒத்துருமே கூட போக அவர் மட்டும் தனியாக போகிறாரு. அப்புறம் ஒரு கூட்டத்தை பார்க்குற பெருங்கொண்ட கூட்டமாக இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த உம்மத்து என்னோடய உம்மத்தாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அப்போ சொல்லப்படுகிறது, யார சொல்லலாம், இந்த உம்மத்து உங்கள் உம்மத்து அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் ரசூல்லா பார்க்குறாங்க, பெருங்கொண்ட ஒரு சமூகம் வந்து கொண்டு இருக்கிறது. ரசூல்லாட்ட அல்லாஹ் சொன்னானா, இந்த சமூகம்தான் உங்கள் சமூகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. அப்போ சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பெருங்கொண்ட சமூகம் வந்தாங்களே அதில் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமலே சொர்க்கம் செல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகிறார்களா அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்த அமல் என்ன என்று கேட்ட பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் பறவை ஜோசியம் பார்க்கவில்லையோ, வாழ்நாளில் வாழ்கிற காலத்தில் எந்த ஜோசியமாக இருந்தாலும் சரி, ஹதீஸில் வருது பறவை ஜோசியம் வருது, யார் பறவை ஜோசியம் பார்க்கவில்லையோ, அதுபோன்று மாற்றானிடத்தில் மந்திரிக்கவில்லையோ, யார் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறார்களோ இவர்கள்தான் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இரு கூட்டத்தில் இருந்த உக்காசா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள், யார சொல்லலாம், அந்த பறவை ஜோசியம் பார்க்காத, இன்னும் சொல்ல போனால் மாற்றானிடத்தில் மந்திரித்து பார்க்காத, இறைவன் மீது முழுக்க நம்பிக்கை வைத்தார்களே, அந்த 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்கிறார்களே, அதில் ஒருவராக நான் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மின்ஹும், அந்த 70,000 பேரில் நீயும் ஒரு ஆளுப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள். இவர் கேட்ட பிறகு இன்னொரு சஹாபி எழுந்தார், யார சொல்லலாம், அந்த 70,000 பேரில் என்னையும் ஆக்கறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சபகக்க உக்காசா முந்திட்டாரு, எனவே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையான மோமின்களே, இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு இதை பற்றி விவரிக்கிறாங்க. நாளைக்கு 70,000 பேர் சொர்க்கத்துக்கு இப்போ எப்படி போகிறாங்க, அவங்களோட தன்மைகள் என்ன என்று சொன்ன பொழுது எந்த சஹாபிக்கும் வராத எண்ணம் அந்த உக்காசா ரலியல்லாஹு அவர்கள் கவனமாக இருந்ததால் கேட்குறாங்க, யார சொல்லலாம், கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 நபர்களில் நானும் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், துவா செய்யுங்கள் என்று சொல்லி கவனத்தோடு முந்தியதால் நபி சொன்னாங்க, அந்த 70,000 பேரில் நீயும் ஒன்று என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்து எழுந்தவர் யார சொல்லலாம், நானும் ஆசைப்படுறேன்னு நபி சொன்னாங்க, உனக்கு இல்லைப்பா உக்காசை முந்திக்கிட்டாரு, நீ உட்கார அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த இடத்துக்கு நாம் எதற்கு போகிறோமோ அந்த நோக்கத்தை கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
அதில்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற பயான் மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, நாம் கவனமோடு கேட்கிற பொழுது நமக்கு என்ன செய்திகள் தேவையோ அந்த செய்திகள் வரும். அந்த செய்திகளை கவனமாக கேட்டுவிட்டால் நமக்கு தீர்வு கிடைத்துவிடும். இல்லை என்று சொன்னால் உட்கார்ந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் இந்த இரண்டு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கு சென்றாலும் எதற்கு சென்றாலும் எந்த நோக்கத்திற்கு சென்றமோ அந்த நோக்கத்தின் பிரகாரம் அமர்ந்து அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி வாங்கி சூடக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.